கன்னிராசிக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட குணாதிசயம், அவங்க எந்த விஷயத்துல சார் அழகு? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த பசுமையான எண்ணமும் வெகுளித்தனமான மனசும் அவர்களுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம். செல்ல பிராணிகள் மேலும் அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவங்களா கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. நீல நிற ஆடைகளை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி இறை வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது அந்த இறைவனிடத்திலே இவர்களுக்கு ஒரு நீண்ட கால கடனை அடைக்கணும், ஒரு நீண்ட கால கடனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு காசு கிடைக்கணும், வந்த காசு தங்கணும், அது பெருகணும் அப்படின்னு சொன்னா மஞ்சள் என்பது மங்களகரமானதுதான். ஆனா கன்னிராசிக்காரர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமா கிடைக்கணும் எனக்கு அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்? பஞ்சபூத தத்துவத்திலே தனக்கே உரித்தான கன்னிராசிக்காரர்களுக்கு நிலத்தத்துவத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே இயல்பாகவே அவங்க குணாதிசயங்களால் அழகாக இருப்பாங்க. ஸோ அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமாக அவங்களுக்கு ஏற்ற கலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாசிட்டிவ் கலர்ஸ், அதாவது அதிர்ஷ்டமான கலர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நியூமராலஜி இதெல்லாமே பார்த்தாலுமே கலர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதுபோல் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அதிர்ஷ்டமான கலர்ஸ் போடும்போது என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குது, இந்தந்த கலர்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு சில கலர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ என்னென்னலாம் இருக்குன்றதை மொத்தமாக நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கறதுக்காக நம்மளோட அஸ்ட்ராலஜர் கோகுலக்கடன் சார் கூட இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சார், ஒவ்வொரு 12 ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் கன்னிராசி. ஸோ கன்னிராசியை பற்றி சொல்லணும்னாலே நேச்சராகவே ரொம்ப சாஃப்டாக, ஸோ அவங்கள்ட்ட சொன்னாலே ஓகே இந்த கலர்ஸ் அப்போ உடனே நான் போட்டுக்கிறேங்க, இது வாங்க உடனே நான் பண்ணிடுறேங்க, எல்லாத்தையும் அக்செப்டிங் மைண்டாக இருப்பாங்க. ஸோ கன்னிராசிக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட குணாதிசயம், அவங்க எந்த விஷயத்துல சார் அழகு? நீங்க சொன்ன மாதிரி அந்த நேச்சர்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளை அழகு அதிகமா அந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம், கிரீன் அதிகமா இருக்கு, ப்ளூ நம்மளை சுற்றி அதிகமாக இருக்குது, ஸ்கை ப்ளூ வானம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீலம் மண் நிறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த வரம் அப்படின்னு சொல்கிறதே அந்த க்ரீனுங்க. அதை பார்த்தா ஒரு பசுமையான எண்ணங்கள் வரும். அதை பார்த்தா நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு, ஒரு ரெட் சிக்னல் நமக்கு மாறிடுச்சு, நம்ம வாழ்க்கையில் ஒரு பயணப்பட போகிறோம், ஒரு துவக்கம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை எப்படி பச்சை நிறத்தை பார்த்தா நமக்கு ஒரு தன்மை கிடைக்குதோ, அதே போல் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க. அவங்க பேசும்போது ஒரு பாசிட்டிவாக கிடத்துறது, ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு க்ரீன் சிக்னல் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வுகளை கடத்துவது. மென்மை இருப்பதற்கு காரணமே அந்த ஸ்கை ப்ளூ. அது கன்னிராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக சனீஸ்வர பகவான் வர்றதுனால கருப்பு நிறத்திற்கு சனி பகவான் சொந்தக்காரராக இருந்தாலும் கூட அந்த நீல நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமான அமைப்பும் அவருக்கு இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த பசுமையான எண்ணமும் வெகுளித்தனமான மனசும் அழகாக பேசக்கூடிய தன்மையும் சாதுரியத்தனமாக இருக்கக்கூடிய விஷயமும் புத்திசாலித்தனமாக வாழக்கூடிய அந்த கணக்குகளும் அவர்களுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அழகாக தெரிந்தால் மட்டும் பத்தாது, அவங்க அதிர்ஷ்டத்தோடையும் வாழணும். அந்த அழகோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் கிடைக்கணும். அந்த அழகும் அதிர்ஷ்டமும் கிடைக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வர்ணங்களை, நிறங்களை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும். அந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ராசிக்கல்கள் இருக்குது, எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரு உடைங்கிறது நம்ம அன்றாடம் உடுத்தக்கூடியது. அந்த சில ட்ரெஸ்ஸை போட்டோடனே ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு உருவாகும். சில நிறங்களை போடும்போது நம்மளே அறியாமல் ஒரு மாதிரியான அன்னைக்கு ஏதோ நாளே ஓடாத மாதிரி ஒரு குணாதிசயங்கள் நமக்குள்ளேயே வந்துடும். ஆக உடைக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் உண்டு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அவங்க எப்பயுமே நேர்த்தியான உடையை அணியக்கூடியதாக இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அது ஒரு ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த புதனுடைய அம்சமாக இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸில் கூட ஒரு கால்குலேஷன் இருக்கணும். ஐயா, இந்த உடை உடுத்தும் போது இவங்க இந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவங்கன்னு என் உடையில எனக்கு தெரியணும் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு புத்தி கன்னிராசிக்காரர்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும். அதே மாதிரி பளிச்சுன்னு தெரியணும், பகட்டா தெரியணும் அப்படிங்கிற சித்தாந்தத்தை தவிர சின்னதாக ஒரு காட்டனை கட்டினா கூட, ஒரு பச்சை நிறத்தில் ஒரு புடவையை கட்டினா கூட அந்த பச்சை நிற உடை இவர்கள் மேல் தோளில் இருக்கும் பொழுது அந்த இறைவனே, அந்த இயற்கையே இவர்களை சூழ்ந்தது போன்று, அந்த இயற்கையே ஒரு அமைதியை கொடுத்தது போன்று கன்னிராசிக்காரர்கிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அவங்க இருக்க இடமும் ஒரு இயற்கையாக இருக்கும். அதுதான் கன்னியினுடைய அழகுன்னு சொல்லுவேன். ஸோ
ஸோ அந்த கிரீன் ப்ளூ எல்லாமே சொன்னீங்க சார். அந்த அழகான இயற்கையோட இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறமாக இருக்கட்டும், நீல நிறமாக இருக்கட்டும். ஸோ நிறைய கன்னிராசிக்காரங்களாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பெல்லாம் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இயற்கையை ரசிக்கணுன்றதுக்காகவே இயற்கையோட இயற்கையாக போய் வந்து அங்கே அமைதியாக உட்காந்துருது. ஏன்னா சுற்றி பார்க்கும்போது அந்த ஒரு பச்சை நிறம், நீல நிறம் எல்லாமே இயல்பாக அமைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இடங்களுக்கும் அந்த கலருக்கும் சம்மந்தம் உண்டு. நிச்சயமா. அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் உபயராசி அமைப்புல அவர்களுடைய ராசி தத்துவம் வருது. அந்த உபயராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு இடமாற்றம், ஒரு இயற்கையோடு நிறைய கன்னிராசிக்காரர்களை பாருங்களேன், அந்த பூச்செடிகளை வளர்க்கிறது, அந்த பசுமை நிறங்களை பாதுகாக்கிறது, வெட்ட வெளியில நின்று ஆகாசத்துல பேசுறது, கொஞ்சம் அவங்க அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய தன்மைகள், பசுமையை காக்கக்கூடிய காவலர்கள்னு பொதுவாக வந்து கன்னிராசிக்காரங்களை சொல்லுவாங்க. அந்த இயற்கை கிரீனோட அம்சம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த எண்ணங்களே வருது. அதே மாதிரி செல்ல பிராணிகள் மேலும் அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவங்களா கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. அந்த பசுமை நிறத்தை அவங்க பயன்படுத்தும் போது வாழ்க்கையில அவங்களுக்கு நிறைய தடைப்பட்ட காரியங்கள் சக்சஸா கொடுக்கும். ஏன்னா ராசி அப்படிங்கிறது மனசு. அந்த கன்னிராசியினுடைய அமைதியான மனசும் கன்னிராசியினுடைய அந்த நிதானமான மனசும் அந்த கிரீனை போடும்போது ஒரு சாஃப்டா அவங்களுக்குள்ளே வந்துடும். அந்த கிரீனை போட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கையோடு அப்படி போய் வரும்போது, ஒரு வயல்வெளிக்குள்ளே நடந்து வரும்போது, நாங்கள் டவுனுக்குள்ளே இருக்கோம், வயல்வெளி எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்க்கு, ஒரு பூச்செடி, ஒரு பூந்தோட்டம், இதுக்கு பக்கத்தில் நின்று கன்னிராசிக்காரர்கள் அந்த ஸ்பரிசத்தை உணரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் செல்வ வளமும் கிடைக்கும், நிதானமும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் அவங்களுக்கு அந்த உடையினால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பசுமையான அந்த ஒரு பச்சை நிறம் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ க்ரீனுக்கே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீல நிறம், ஸோ அந்த வெண்மையான அந்த நீல நிறத்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அதை போடும்போது அவங்க வாழ்க்கையில் நம்ம மாற்றம். நீளமும் வெண்மையும் சேரும்போது ஒரு அழகு, பசுமையோடு அந்த நீளத்தையும் வெண்மையும் பார்க்கும் பொழுது பேரழகு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதியாக சனி பகவான் வராரு. அவரே 6 வந்தாலும் கூட 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய அமைப்பு பெற்றிருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. அதனால கருப்பும் சரி நீல நிறமும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்குங்க. அந்த நீல நிற ஆடையை கன்னிராசிக்காரர்கள் அப்படியே பயன்படுத்தும் போது அந்த வயல்வெளிகளில் வானவில் அப்படியே தோன்றின மாதிரி, அந்த வயல்வெளிகளுக்கு மேலே அந்த வானம் வந்து அப்படியே மூடி இருந்த மாதிரி இவங்கள்ட்ட வந்து அந்த இயற்கையோடு இயைந்த அந்த ஆன்மீகங்கிறது இவங்கள்ட்ட வெளிப்படும். பூர்வ புண்ணிய பலனாக தெய்வ அனுகூலங்கள் முதல் அவங்களுக்கு கிடைக்கும். நீல நிற ஆடைகளை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி இறை வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது அந்த இறைவனிடத்திலே இவர்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய பலனான நிறைய விடுபட்ட விஷயங்கள், தடைப்பட்ட காரியங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் இவர்களுக்கு நிவர்த்தி பெறும். அதே போல குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கன்னிராசிக்காரர்கள் செய்ய நினைக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது அவங்க ஸ்கூல்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போறாங்க, அல்லது அவங்க ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்காக திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீல நிற ஆடையை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தும் போது அந்த காரியம் 100% சக்சஸ் அடையும். ஒரு நீண்ட கால கடனை அடைக்கணும், ஒரு நீண்ட கால கடனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கன்னிராசிக்காரர்கள் அந்த நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது 6க்கு அதிபதியாகவும் சனீஸ்வர பகவான் வந்து அவரே பூர்வ புண்ணியாதிபதியாகி கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல உச்சம் பெறதுனால இவங்க வாழ்க்கையில கடன் அடைப்பதற்கு நீல நிற வர்ண ஆடைகளை இவங்க பயன்படுத்திக்கலாம். அந்த ப்ளூவை பயன்படுத்திட்டு இவங்க வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அவங்க எண்ணமே தெளிவாகும், அவங்க கணக்கு திடமாகும், அவங்க வாழ்க்கை செழிப்பாகும். ஸோ பச்சை நிறம் வந்து பார்த்தோம், நீல நிறம் பார்த்தோம் சார். வெண்மைன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்களே, அந்த அழகான ஒயிட் அண்ட் ஒயிட். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து கன்னிராசிக்கு எவ்வளோ ஸ்பெஷல், என்னென்னலாம் நடக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுக்கும்போது சுக்கிர பகவானை எடுக்கிறோம். அது ஒரு பால் வெண்மை நிறத்தையும் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக சந்திர பகவான் அவர்களுக்கு வர்றதுனாலையும் நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஆக வெண்மை என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தை கொடுக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குது, அந்த இடத்துல கன்னிராசிக்காரர்கள் தாங்க ஒரு ஜீப் கெஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஒயிட்டை அப்படி பயன்படுத்தும் போது அவங்க கிரீன் கலர் சாரி கட்டி ஒரு ஒயிட் கலர்ல பிளவுஸ் போட்டாலும் சரி, ஆண்கள் வந்து ஒரு கிரீன் கலர்ல ஷர்ட் போட்டு ஒரு பிளாக் அண்டு ஏதோ ஒரு கிரே கலர்ல ஒரு பேண்ட் போட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ யூனிக்கா, அவ்வளோ ஒரு அந்த இடத்துல அவங்களுக்கு தான் ஒரு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த வெண்மை நிறம் அவர்கள் மேலே இருக்கும் பொழுது அவர்கள் மேல ஒரு மதிப்பு கிடைக்குது. அதோட இன்னொன்று தெரியுங்களா, சுக்கிரனுக்கு மகாலட்சுமியினுடைய அம்சம்னு நாங்க சொல்றோம். கன்னிராசிக்காரர்களுக்கு காசு கிடைக்கணும், வந்த காசு தங்கணும், அது பெருகணும் அப்படின்னு சொன்னா வெண்மை நிறத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டும். வெண் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமியை கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். கன்னிராசிக்கு 9 பாக்கியாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால வெள்ளைங்கிறது எல்லாருக்கும் ஒத்து வராதுங்க.
அந்த வெண்மை என்பது தூய்மை, வெண்மை என்பது அமைதி, வெண்மை என்பது ஒரு ஸ்பரிசம். அது கன்னிராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த பாக்கியஸ்தானம்னு சொல்லலாம். அது கன்னிராசிக்காரர்களுக்கு வெண்மையை இறைவன் கொடுத்த தனஸ்தானம்னு சொல்லலாம். உங்க கையில காசு வரணும், அது பாக்கியத்திற்கு பயன்படணும். அந்த காசை வச்சு உங்களுக்கு புகழ் கிடைக்கணும், அது புண்ணியத்திற்கு பயன்படணும் அப்படின்னு சொன்னா கன்னிராசிக்காரர்கள் அந்த வெண்மை நிறத்தை பயன்படுத்தி கொண்டு முக்கியமான காரியங்கள்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா புகழ் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு புகழ் கிடைக்கணும்னு விரும்பினா அதிகமாக அவர்கள் அந்த நாட்கள்ல வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் அதிர்ஷ்டமான கலர்ஸ் எல்லாமே பார்த்தோம் சார். ஒரு சில கலர்ஸ் எல்லாம் போடவே கூடாதுன்னு இருக்கும் இல்லையா? நெகட்டிவான கலர்ஸுங்க இதெல்லாம் கன்னிராசிக்கு அப்படின்னா என்னென்ன கலர் சொல்லலாம்? மங்களகரமா தெரியக்கூடிய நிறம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆனா இறைவன் வகுத்த விதின்னு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சளே அவர்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. நல்ல வேலை கன்னிராசி இல்ல சார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை நாளுக்குடைய சுகாதிபதியாக குரு பகவான் வர்றார். 7க்குடைய களத்திர ஸ்தானாதிபதியாக தொழில் பார்ட்னர் கிரகமாக, குடும்ப அந்த லௌகீக பார்ட்னர் கிரகமாக குரு பகவான் வர்றார். அதனாலதான் அடிக்கடி நாங்கள் சொல்வது உண்டு, கன்னிகள் உதித்தவர்களுக்கு குற்றம் வந்து நேர்மடா குருவினாலே குறித்ததொரு மனிதனிலே தெய்வம் இல்லை, பண்டு பொருள் எல்லாம் சேதம் சொல்லி அப்படின்ற நிறைய சொத்துக்கள் பிரச்சனை, நிறைய வழக்கு பிரச்சனைகள் அந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் போது இவங்க சந்திக்க வேண்டியது வந்துருது. ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு இவங்க போய் தீர்வுக்கு பார்க்குறாங்க. சாமியை கும்பிட்டு ஒரு மங்களகரமா ஒரு மஞ்சள் சட்டையை போட்டு போவோமையானா அன்னைக்கு ஃபுல்லாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. நாளுக்குடைய சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்காக ஒரு லோன் வாங்க போறோம், ஒரு வீட்டை வந்து இடிச்சிட்டு கட்ட போறோம், முக்கியமான விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம முடிவுகள் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அல்லது வாகனம் வாங்க போறோம், 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, வாகனம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நல்ல நாள் தானே, நம்ம இன்னைக்கு வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி அப்படியே போட்டுட்டு போனோம்னா நம்ம காரியம் நடக்குன்னு நினைக்கும் போது அன்னைக்கு கன்னிராசிக்காரருக்கு டிலே ஆகுது, தாமதம் ஏற்படுது, தடைகள் வருது. அதை வந்து நிறைய கன்னிராசிக்காரர்கள் கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுவாங்க. இல்லையே எனக்கு மஞ்சள் யோகமா இருக்கு அப்படின்னா லக்னத்தை பொறுத்து வேணா கொஞ்சம் குரு யோகராக இருக்கும் பட்சத்துல, நான் ராசி கன்னிராசிங்க சிம்ம லக்னம், நான் ராசி கன்னிராசிங்க விருச்சக லக்னம், நான் ராசி கன்னிராசிங்க மேஷ லக்னம், நான் ராசி கன்னிராசிங்க தனுசு லக்னம்னா ஏதோ 50-50 ஓகே. ஆனா மற்றபடி நீங்க வந்து லக்னத்திற்கும் குரு எதிர்ப்பாக வரும் பொழுது மஞ்சள் நிறத்தை நீங்க வந்து பயன்படுத்துறத கன்னிராசிக்காரர்கள் குறைச்சிக்கணும். மஞ்சள் பொட்டு கூட வைக்கக்கூடாது ஐயா, அது ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அவங்க வந்து மஞ்சளை தவிர்க்கணும். அதை விட முக்கியமான விஷயம்னா குடும்பத்தில் வந்துங்க களத்திர பாவம்னு சொல்கிறோம். இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த பேச்சு திறமை அழகா இருக்கும், கன்னிராசிக்காரர்களுக்கு புதனுடைய அந்த சாதுரியத்தனம் நல்லா இருக்கும், காமெடி சென்ஸ் நல்லா இருக்கும். இவங்க வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, சரி பேசி சமாளிப்பான், சிரிச்சு எல்லாத்தையும் கடந்துருவோம்னு நினைச்சிருப்பாங்க. அன்னைக்கு தான் தெரியாம மஞ்சள் சிலையை கட்டியிருப்பாங்க, லேசா வாயை கொடுத்து வாங்கி கட்டிடுவாங்க. அன்னைக்கு தான் மஞ்சள் சட்டையை போட்டிருப்பாங்க, பிரச்சனையை குறைக்கிறேன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள பிரச்சனை ஹெவியா அது வாட்டில் முத்திக்கிட்டு தெரியும். 7ஆம் இடங்கிற களத்திர ஸ்தானம் நெகட்டிவா வேலை செய்யும். அப்ப 7ஆம் இடம்ங்கிற களத்திர ஸ்தானத்துல அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவ்வளவு ஏங்க ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறோம், ஒரு எல்லோ கலர் சாரி கட்டிட்டு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் குறிச்ச தேதியில நடக்குதான்னு பாருங்க, தடைகள் வரும். ஆக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சேரி எடுப்பதற்கு கூட நட்சத்திரத்தினுடைய தாராபலன் அடிப்படையில பார்த்து தான் கன்னிராசிக்காரர்கள் எடுக்கணும். அதுலயும் மஞ்சள் சட்டை போட்டுறாதீங்க, மஞ்சள் சேலை கட்டிடாதீங்க, மஞ்சள் சேலை கட்டின மஞ்சள் சட்டை போட்ட யாரையும் கூட கூப்பிட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு காரியம் தடை வரும். ஆக 7ஆம் இடம் என்பது இவர்களுக்கு களத்திர ஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு மஞ்சளை முக்கியமான விஷயங்களுக்கு தவிர்த்தரலாம். மஞ்சள் என்பது மங்களகரமானது தான், ஆனா கன்னிராசிக்காரர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வர்ணமாக சொல்லப்படுகிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு மஞ்சள் வந்து சுத்தமா ஆகாது நம்ம சொல்லிட்டோம். ஸோ நெகட்டிவ் கலர்ஸ் மஞ்சள் மட்டும் தானா இல்லை வேற எதுவும் கலர்ஸ் இருக்கா சார்? இதுல நம்ம நேயர்கள் ரொம்ப கொஞ்சம் எப்படி கேட்பாங்க, ஏன்னா கன்னிராசிக்காரர்கள்ட்ட அந்த சாதுரியத்தனம் இருக்கு. ஐயா நாங்க வேட்டி வெள்ளையா கட்டிக்கிறோம், சட்டை வந்து மஞ்சளா போட்டுக்கிறோம், காரியம் நடக்குமா அப்படின்னா 50-50 போட்டிருக்கீங்கல்ல, காரியம் 50-50 நடக்கும், அவ்வளவுதான், முழுசா நடக்காது. ஆக உங்களுடைய சாதுரியத்தனத்தை உடையில காட்டிடக்கூடாது, முழுசா பயன்படுத்தினா வெற்றி உறுதி. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஃபேண்டா கலர்னு சொல்லுவாங்க, இளஞ்சிவப்பு நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு யூனிக்கா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. எப்பயுமே கிரீனும் ஒரு ஃபேண்டா கலரும் சேரும்போது, கிரீனும் ஒரு ஆரஞ்சும் சேரும்போது, பச்சையும் ஒரு ஆரஞ்சும் சேரும்போது ஒரு பிரைட் தான். ஆனா அதே நேரத்துல விரையாதிபதியாக வர்றாரு. நீங்க ஒரு சுப விரயம் செய்ய போறீங்க, ஒரு சுப விரயம் செய்து ஒரு காரியத்தை சாதிக்க போறீங்க, ஒரு வீடு கட்ட போறீங்க, சுப விரயங்கள் செய்ய போறீங்க, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண போறீங்க, அப்பையெல்லாம் இந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், வெற்றி அடையும். ஆனா அதே நேரத்துல சுப விரயம் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போறது, மருத்துவமனைக்கு போறது, வேற ஏதாவது ஒரு வழக்குகள் கச்சேரிகளுக்கு போகும்போது அந்த பணம் என்பது முறையாக பயன்படாமல் விரயத்தை கொடுக்கும் ஃபேண்டா கலர். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிநாதனுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட இளஞ்சிவப்பு நிறம் என்பது இவர்களுக்கு ஆகாது.
மறந்து கூட ஃபேண்டா கலர்ல இருக்கிற எதையும் குடிச்சிடாதீங்க, ஃபேண்டா கலரை போடாதீங்க. அது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒத்து வராது. ஃபேண்டா கூட தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நிச்சயமா தோசம் பிடிக்குதோ இல்லையோ, ஜலதோஷம் கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு பிடிக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஃபேண்டா கலர், அதாவது ஃபேண்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஆகாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வந்து நிறைய பெண்கள், கன்னிராசி பெண்கள் எல்லாருமே இந்த மருதாணி வந்து விரும்புவாங்கல்ல சார், அப்போ அவங்க மருதாணி வைக்க கூடாதா? அதாவதுங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு மருதாணி அப்படிங்கிறது சுபமான விரய காலங்கள்ல, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் பெரும்பான்மையா மருதாணி எதுக்கு வைப்பீங்க? சுப நாட்கள்ல, ஃபங்க்ஷன் நாள்ல வைப்பீங்க இல்லையா? அதற்கெல்லாம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்துல உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழக்கு வம்பு பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க, அந்த நேரத்துல யாரும் தன்னை அழகுபடுத்திட்டு பெருசாலாம் போறது கிடையாது. அந்த மாதிரி அந்த வர்ணங்களை நீங்க பயன்படுத்தும் போது, குறிப்பாக மருதாணியை பயன்படுத்தும் போது, லட்சுமி கடாட்சியம் பெற்ற கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த லட்சுமி விரயம் ஏற்படுது அப்படிங்கிறதுனால, பண விரயம் ஏற்படுதுங்கிறதுனால கொஞ்சம் அதை விரயமான சுப விரய காலங்களில் பயன்படுத்தலாம். மற்ற காலங்களில் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடாது. கன்னிராசிக்காரங்களுக்கு ப்ளூ ஃபேமிலி, கிரீன் ஃபேமிலி, ஒயிட் ஃபேமிலி, ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் கலர்ஸ், ரொம்ப அதிர்ஷ்டமான கலர்ஸ் சொல்லியாச்சு சார். எந்தெந்த நாட்களில் போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? அதாவதுங்க, கன்னிராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவான். புதன்கிழமை அவர்களுக்கு உடை எடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் இந்த உடைகளை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வெற்றி கிடைக்கும். சனினா பெருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கனால தடைகள் வரும்னு சொல்றாங்க. கன்னிராசிக்கு சனி யோகாதிபதி இல்லையா? சனிக்கிழமைகளில் இவர்கள் உடை எடுக்கும் பொழுது, சனிக்கிழமைகளில் தனக்கு சாதகமான நம்ம சொன்ன வர்ணங்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு முக்கியமான காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி கன்னிராசிக்கு 2 குடைய தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9 குடைய பாக்யாதிபதி ஆகிறதுனால, வெள்ளிக்கிழமையில் தனக்கு சாதகமான வர்ண நிற உடைகளை கன்னிராசிக்காரவங்க எடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில தன செல்வாக்கு, பாக்கியம், புகழ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு உடை எடுப்பதற்கும் அவர்களுக்கு பிடித்த உடையை முதலாக தரிப்பதற்கும் புதன், சனி, வெள்ளி உகந்த நாட்களாக சொல்லப்படுது. கன்னிராசிக்காரங்க இந்தந்த நாட்கள்ல உடையை எடுக்கக்கூடாதுங்க, புதுசா அந்த ஆடை வந்து இந்த நாட்கள்ல எடுக்காதீங்கன்னா எந்தெந்த நாட்கள்? ஜோதிட சாஸ்திரத்துப்படி தங்கமோ உங்களுக்கு வெள்ளியோ உலோக பொருள்களோ எதுவாக இருந்தாலும் கூட, அதே மாதிரி ஒரு எந்த விஷயத்திற்கும் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் எல்லாம் பார்க்குறோம். சில நாட்கள் நான் சொல்றது உடைக்கு மட்டும், மற்றது வந்து அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிற உடைகளை நல்ல நாட்கள்ல எடுத்துக்கிறதும், தெரியாம எடுக்கிறோம் அப்படிங்கிறத கூடுமான வரை இந்த நாட்கள்ல வந்து தவிர்க்கிறது. ஏன்னா உடைங்கிறது நம்ம விருப்பப்பட்டு தானே எடுக்கிறோம். அந்த நாட்களை தவிர்ப்பது அப்படின்னு பார்க்கும்போது, கன்னிராசிக்காரர்கள் உடை எடுப்பது செவ்வாய்க்கிழமைகளை எடுக்கக்கூடாதுங்க. செவ்வாய் வந்து 3 குடைய முயற்சி அட்டமாதிபதியா வர்றாரு. அதுலயும் செவ்வாய்க்கிழமைகளை எடுத்துட்டு கரெக்டா கன்னிராசிக்காரர்கள் ஒரு காரிய வெற்றிக்காக, ஒரு நிலம் சம்பந்தமான விஷயங்களை பத்தி பேசுவதற்காக கரெக்டா ரெட் கலர் ட்ரெஸ்ஸோ ஷேரியோ கட்டிட்டு போகும்போது, அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாய் தகராறு, சண்டைகள், பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், முயற்சி கெட்டு போறது, இது மாதிரி எல்லா விஷயமும் அவர்களுக்கு நடக்கும். ஆக எடுக்கக்கூடாத நாளுன்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகள் அவர்களுக்கு சுத்தமாக ஆகாது. வியாழன் வந்து குருவோட நாளாச்சே, அந்த நாள்ல வந்து உடை எடுத்தா நல்லதாச்சே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு வந்து பாதகாதிபதியா வர்றதுனால வியாழக்கிழமையில் புதிய உடை எடுப்பதை கன்னிராசிக்காரர்கள் தவிர்க்கணும். இன்னைக்கு நல்ல வியாழக்கிழமை மங்களகரமா ஒரு மஞ்சள் சட்டையை போட்டுட்டு ஆபீஸுக்கு புதுசா போவோம்னு சொன்னா போறதுக்கு இடையிலேயே 1008 பிரச்சனை வரும். போனதுக்கப்புறம் அப்போ தான் ஃபைல் காணாம போச்சு, அது காணாம போச்சுன்னு ப்ரெஷர் அதிகமாக இவர்களுக்கு வரும். அதே போல புதிய ஒப்பந்தம், புதிய வேலை, புதிய திட்டங்கள், ஏற்கனவே பணிமாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டீல் செய்யும் பொழுது கன்னிராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளை தவிர்க்க வேண்டும், மஞ்சள் நிறத்தை தவிர்க்க வேண்டும். சுய ஜாதகத்துல லக்கணத்திற்கு சாதகமாக இருந்தால் இந்த வர்ணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். 50% கூடுமானவரை கன்னிராசிக்காரர்கள் உடை எடுக்கக்கூடாத நாட்கள்னு எடுத்துட்டோம்னா செவ்வாய், வியாழன் இவர்களுக்கு ஆகாது. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்தந்த உடைகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகு நம்ம சொன்னோம். பாசிட்டிவ் கலர்ஸ், நெகட்டிவ் கலர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம் சார். அதிர்ஷ்டம் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கணும் எனக்கு அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்? நிச்சயமாங்க. அதாவதுங்க, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாருக்கும் தான் வருது, நிலைக்க மாட்டேங்குதே. சில வாய்ப்புகள் வருது, கை நழுவி போயிருதே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். அப்ப நமக்கான நல்ல நாள்ல நல்ல நமக்கான ஒத்து வரக்கூடிய நிற ஆடைகளை எடுத்துக்கிறோம், அந்த நல்ல நாள்ல தரித்துக் கொள்றோம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் புதன்கிழமை அன்னைக்கோ, சனிக்கிழமை அன்னைக்கோ, வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ நம்ம சொல்லக்கூடிய பச்சை நிறத்தையோ, நீல நிறத்தையோ, வெண்மை நிற ஆடையோ பயன்படுத்தி பஞ்சபூத தத்துவத்திலே தனக்கே உரித்தான கன்னிராசிக்காரருக்கு நிலத்தத்துவத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது, நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போய் அப்படியே கோவிலில் சுவாமியை தரிசனம் பண்ணி அப்படியே அந்த பாதத்தில் இந்த நிலத்தில் கால் பதிகிற மாதிரி கிரிவலமாக அப்படியே உட்பிரகாரமாக அப்படியே வந்து அந்த நிற ஆடையோடு சிவபெருமானை வழிபாடு செய்து, ஏகாம்பரநாதனை வழிபாடு செய்து, கன்னிராசிக்காரர்கள் தனக்கே உண்டான அமைதியோடு, பொறுமையோடு, இந்த நிலம் எப்படி எல்லா விஷயங்களையும் தாங்கி நின்று சுழன்று கொண்டிருக்கிறதோ, கன்னிராசிக்காரர்கள் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் தாங்கி நின்று நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு
அதிர்ஷ்டம் பெறுவதற்கு அதிர்ஷ்டமான ஆடையை அணிந்து ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் செய்வது வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்களும் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் அழகுன்னு பார்த்தோம். ஸோ அவங்களுக்கான அழகான அந்த கலர்ஸ், அதாவது பாசிட்டிவ் கலர்ஸ் பார்த்தோம், நெகட்டிவ் கலர்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா அவங்களுக்கு ஏற்ற வழிபாடு அழகாக நம்ம காஞ்சிபுரம் பற்றி நீங்கள் வந்து அழகான ஒரு தெய்வத்தை பற்றியுமே சொன்னீங்க. தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது இந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு அழகு சேர்க்கும், அந்த அழகான மாற்றங்களும் வந்து அவங்க வாழ்க்கையில் நிகழும்ன்றது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். ஸோ கன்னிக்கானதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த எபிசோடில் நம்ம துலாம் கானதை நம்ம பார்க்கலாம் சார். நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.